Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பொய் சொல்லிட்டார்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதை சொன்னாரு, இப்படி செய்வேன்னு சொன்னாரு, இந்த காரியத்தை எனக்கு வாக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் பண்ணாரு, ஆனால் ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நடக்கவே இல்லையே, அப்போ ஆண்டவர் பொய் சொல்லிட்டாருன்னு கோச்சுக்கிட்டீங்களா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பொய் சொல்வதில்லை. என்னாகும் 23:19 வாசிக்க கேட்கலாமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னதை செய்வார். அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தார். புரியுதுங்களா? ஆபிரகாமுக்கு கடல் மணலை போலவும் வானத்து நட்சத்திரம் போலவும் உனக்கு சந்ததி இருக்குன்னு சொன்னார், அதே போல மாற்றினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையில யோசேப்பு தரிசனம் பார்த்தா, அந்த தரிசனத்தின்படி அவனை உயர்வா என்ன பண்ண ஆண்டு கொண்டு வந்து வச்சார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிச்சயம் செய்வார். தாமதிக்கலாம், ஆனா இல்லை இல்லை. புரியுதுங்களா? டிலே இட்ஸ் நாட் எ டினையல். தாமதிக்கலாம், அவர் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நிச்சயம் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நம்புங்க, நம்பிக்கொண்டிருங்க, அதில் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. நான் பார்க்க தானே போறேன், நீங்க சாட்சி எனக்கு எழுத தானே போறீங்க, ஆண்டவர் சொன்னதை அப்படி நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பொய் சொல்வதில்லை. உங்க வாழ்க்கையில உங்களுடைய என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ, எல்லாம் நல்வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, எல்லா நல்வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிறைய பேர் ஆண்டவர் பொய் சொல்லிட்டார், என் வாழ்க்கையில் இதெல்லாம் சொன்னார், இன்னும் நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நீங்கள் சொன்னீங்கப்பா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேறாமல் இருக்குமோ, அவர் வசனத்தும் நடக்காமல் இருக்குமோ என்று சொல்லியிருக்குதப்பா. கர்த்தர் இந்த வசனத்தின்படியே அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாய், நன்மையை ருசி பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தரலும். நீ சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களை நிறைவேற கர்த்தர் கிருபை பாராட்டியாரலும். தடைகளை உடைத்து போடுங்க, ஆசீர்வாதமாய் நடத்துங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் எப்பொழுதும் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.